ஸோ வெல்கம் பேக் நண்பா. சில பெரிய பெரிய அப்டேட்ஸ் அண்ட் நியூஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன், சூன் டு பி 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனாலேருந்து. ஸோ ரீசென்ட்லி WWE வந்து ஒரு போஸ்டரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சீனியர் லீடர் ஜான் சீனா இருக்காரு. அது வந்து இளமேசன் சாம்பர் 2025 போஸ்டர். த டைம் இஸ் நவ் த லாஸ்ட் டைம் எவர் ஜான் சீனா இன் டொராண்டோ. 2025 இயர் ஃபுல்லாகவே அது வந்து ஜான் சீனாவோட இயராக தான் இருக்க போது. ஸோ ஜான் சீனா வந்து தன்னோட 365 டேஸோ அவர் வந்து WWEக்கு வந்து தர போறாரு. அண்ட் WWE அதை வந்து தரமாக யூஸ் பண்ணி காசை வந்து சம்பாதிக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட அடுத்த அப்டேட் என்னன்னா, வரப்போட மண்டே நைட்ரால வந்து ஃபார்மர் WWE சாம்பியன் வந்து ரிட்டர்ன் பண்ண போறாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பிகியா இருக்கலாம். ஏன்னா நியூ டேவோட 10 இயர்ஸ் செலிப்ரேஷன் நடக்க போகுது இல்லையா. ஸோ பிகியை பற்றி இன்னொரு அப்டேட் என்னன்னா, பிகி வந்து 2025 ராயல் ரம்பிளில் வந்து அவர் வந்து என்ட்ரி ஆவார்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பிகி ஃபேன்ஸ் ஹாப்பி ஆயிடுங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பா இல்லையா. நான் கூட சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே இன்டர்வியூவில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஹாலிவுட்டில் போயிடுவீங்களான்னு, அந்த ஹாலிவுட் பற்றி சொல்லுங்க ரோமன் கிட்ட வந்து அந்த ஹோஸ்ட் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து சொன்ன பதில் என்னன்னா, எனக்கு குவான்டிட்டியோட குவாலிட்டியில தான் நம்பிக்கை இருக்கு. நான் ஹாலிவுட்ல போனேன்னா ராக், ஜான் சீனா, பட்டிஸ்டா மாதிரி காசுக்காக எந்த மொக்க மூவியானாலும் சைன் பண்ண மாட்டேன். நான் வந்து குவாலிட்டியில வந்து பிலீவ் பண்றேன். ஒரு படம் தரணும்னா நான் வந்து அதை குவாலிட்டியான படமா கொடுப்பேன். ஸோ அதே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்ட் வந்து ரோமன் கிட்ட வந்து செத்ராலம்ஸ் பத்தி வந்து பேசுறாங்க. அதுக்கு ரோமனோட ரிப்ளை என்னன்னா, எனி டைம் ஐ ஹாவ் அ சான்ஸ் டு எஃப் ஹிம் அப், ஐ எம் கோனா டேக் இட் அண்ட் ஐ எம் கோனா கீப் ஹிம் சேர் லென்த் அவே. எனக்கு எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அவனை நான் பொழக்கதா போறேன். செத்ராலன்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். யாரை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம், ஒருவேளை நம்மளால அவனை ட்ரஸ்ட் பண்ண முடியலன்னா அவனை எப்படி பொழக்கணும்னு ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்றாரு. அண்ட் கடைசியா சொல்றாரு, நான் வந்து அவனை ஒரு சேர் லென்த் அவையில தான் தூரத்துல தான் வைப்பேன். அந்த ஒரு சேர்ஸ் ரிவெஞ்சுக்காக ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னோட 1316 டேஸ்க்கான டைட்டில் ரெயினையே அவர் வந்து பலி கொடுத்துட்டாரு. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க தான் போகுது, நம்மளுக்கே தெரியும். ஆனா இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நீங்க சொல்லுங்க யார் ஜெயிப்பான்னு. தென் நம்மளோட அடுத்த அப்டேட் என்னன்னா, பிரியங்கா பெலர் அண்ட் ஜேட் கார்கில் இருந்து அவங்க வந்து டாக் டீம் சாம்பியன் இல்லையா. அண்ட் ஜேட் கார்கில் மேல அட்டாக் நடந்தது. ஸோ அதனால அவங்க வந்து இன்ஜர்ட் ஆயிட்டாங்க. ஸோ ஜேட் கார்கில் வந்து சில மந்த்ஸுக்கு வந்து WWE இருந்து ஆஃப்ல இருக்க போறாங்க. ஸோ பிரியங்கா பெலர் வந்து தனியா டாக் டீம் சாம்பியனா இருக்க முடியாதுல்ல. அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் வந்து ரிலிங்குஷ் வந்து பண்ண போறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து இருக்கு. பால் ஹேமன் வந்து ஃபைனலி கமெண்ட் பண்ணிருக்காரு பிராக் லெஸ்னரோட ரிட்டர்னை பத்தி. ஒரு இன்டர்வியூல வந்து பால் ஹேமன் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து பிராக் லெஸ்னர் கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா இல்லையான்னு. அதுக்கு பால் ஹேமன் என்ன சொல்றாருன்னா, இது வந்து லெஸ்னருக்கு பிடிக்காதுன்னு நான் வந்து சொல்றது. நான் பிராக் கூட வந்து கான்டாக்ட்ல இருக்கேன்னு சொல்ல முடியாது, நான் பிராக் கூட வந்து கான்டாக்ட்ல இல்லைன்னு கூட சொல்ல முடியாதுன்னு அப்படி ஒரு பதில வந்து சொல்றாரு நம்மளோட பால் ஹேமன். உனக்கு என்ன தோணுதோ அதே நீ வச்சுக்கோன்னு சொல்றாரு பால் ஹேமன். தென் பால் ஹேமன் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்கப்படுது, நீங்க வந்து பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு. அதுக்கு பால் ஹேமன் சொன்ன பதில் என்னன்னா, ஐ டோன்ட் ரியலி புட் எனி தாட் இன்டு தட் பிகாஸ் இட்ஸ் நாட் அ சப்ஜெக்ட் தட் இஸ் கோயிங் டு ரிசால்வ் இட் செல்ஃப் பை சர்வைவர் சீரிஸ் ஆர் பை எண்ட் ஆஃப் தி இயர். தேர்ஃபோர் இட் இஸ் அண்ட் நாட் ஆன் ரேடார் ஆஃப் திங்ஸ் டு அட்ரஸ். ஸோ பால் ஹேமன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு தெரியல பிராக் லெஸ்னர் வந்து சர்வைவர் சீரிஸ் ஆர் இந்த எண்டுக்குள்ள வருவாரு. அண்ட் கடைசியா அவர் சொல்றாரு, இதை வந்து நான் இப்போ அட்ரஸ் பண்றது வந்து சரியில்லைன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல பால் ஹேமன் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, என்கிட்ட இப்போ எதுவுமே கேட்காதீங்க, நான் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இதுதான் பால் ஹேமன் வந்து சொல்லியிருக்காரு நம்மளோட பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் பத்தி. ஸோ உங்க தாட்ஸை வந்து மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.